கொண்டிருப்பது ரெட் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேமஸ் கேமான பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம விளாட போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் தட்டிட்டு கிளம்பாதீங்க. பாருங்கள் நம்ம கிளம்பிடுங்க. ஸோ எதுக்கடா இதுவும் ஒரு பேரதமோ யூட் ஆச்சுச்சா ஓரங்க நல்லங்க கைஸ். நான் போட்லேயே ஏற முடியல கடைசியில். நான் சொல்ல போனால் லெவல் 13 ஏற்கனவே வந்துட்டு சொல்ல போனால் நான் இந்த கேம் நிறைய விளாண்டேன். அந்த கேம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கேம் பேரே பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ இல்லை நம்ம 15th லெவல் போயிட்டோம்னா நமக்கு இது கிடைக்கும் கைஸ். என்ன சொல்லுவாங்க, ஃப்ரூட். அதோட இங்கே பாருங்கள், என்னால் குண்டு கூட போட முடியும். கோழி குண்டு, சாப்பாடு குண்டு போட்டாலும் எதுவும் தானே. அப்புறம் மைக்கே நம்ம கிளம்புவோம். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே. வீடியோன்னு வீட்டுக்கு தான் சொல்கிறேன், அது வந்து ஒரு விளையாட்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது அந்த ஜங்கிள் இந்த பங்கிள் சின்சான் மூவி. ஆனால் இப்போ நம்ம போகிறதோட பேர் ஜங்கிள் தான். என்னால் நமக்கு இங்கிட்டு போகணும் கைஸ். சொல்ல போனால் சும்மா சொன்னேன் கைஸ், இங்கிட்டு கிடையாது. இதோ வேற இடமா கொஞ்சம் தப்பான இடமா இல்லை என்ன இடம் அது? இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில் 35 லெவல் வந்துட்டு ஜங்கிளுக்கு வர போகலான்னு பார்த்தா ஆனால் ஜங்கிள் கிடையாது. மிடில் டவுன் அப்படின்னா இது பேர். இதில் எல்லாருமே எல்லாரோட வயசு மிடில் தானா என்ன அது கைஸ்? இங்கே என் போட்டு ஸ்டக் ஆகிடுச்சு. என்ன என்னமோ கிளிச்சு போல இருக்கு கைஸ். இவே வேண்டா ட்ரிப் நார்மல் ஐயோசியா. நான் வந்துட்டு தப்பிக்கிறதுக்கு தான் கைஸ் நான் பின்னாடி எடுத்தேன். எதுவும் மற்றபடி நான் விளையாடுறது சும்மா ஒன்றும் எடுக்குவேன். இல்லை நம்ம ஜங்கிள் இந்த பங்கிளுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். இவைய வேண்டா இந்த நீண்டா டேய் அச்சு நம்ம கப்பலையும் ஓட்டு விட்டேன், நம்ம கதையும் விட்டு விட்டானே. அதேவேளை மிடில் டவுனுக்கு வந்துடணும் கைஸ். ஏன்னா இங்கேருந்து நம்ம போட்டை வாங்கிட்டு கிளம்பிடுவோம். எடுத்துடுங்கடா போட்டை, சாப்பிடுவோண்டா கோட்டை, இல்லைண்ணா ஆயிடுவோண்டா சோட்டை. நல்லா இருக்கா கைஸ் என் கவிதை? 5 வருஷம் இந்த கவிதை காண்டியே நான் 5 வருஷம் செலவு பண்ணியிருக்கேன் காசை. இந்த ஓட்ட கவிதை இந்த இதுக்கு நான் ரொம்ப காசு கொஞ்சோண்டு காசு செலவு பண்ணேன். இருந்தாலும் எந்த பாக்கெட் மணி எல்லாரையும் போட்டேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் கைஸ். ஸோ என்னன்னா சின்சான் மூவியில் ஜங்கிள் இந்த பங்கிள்னு ஒரு மூவி வந்துச்சுல, ஆமான்னு சொல்லுவீங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும். அடிச்சு எந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னா அந்த இடத்துக்கே வந்துட்டேனா? திரும்பிட்டு போகணுமா? அங்கிட்டு இருக்க கை சொல்ல போனால் 2 இடம் இருக்கும். இல்லை நான் இந்த சைடு போகிறேன், ஆனால் எனக்கு அந்த சைடில் போகணும். இந்த 2 சைடு போட்டு போகுமா? நைஸ். ஸோ வாங்க போகலாம் உடனே. ஸோ வந்துட்டு அந்த கைஸ் திரும்ப என் போட்டு மேலே வரணுன்றதுக்காண்டி வந்துட்டுருக்கேன் கைஸ். போட்டு மேலே வந்து அப்படியே என் கதையை முடிச்சுட்டுலான்னு பார்க்கணும். ஸோ நான் ஓடிட்டுருக்கேன். இல்லாட்டினா இறங்கி போய் என் கதையை முடிச்சுட்ருப்பேன். ஈரக்காரம் இங்கே தான் இருக்கானா? சரி வாங்க போகலாம். என்ன உணவு முன்னாடி வந்துட்டு இருந்தியா? பாய் பாய். சரி நம்ம ஜங்கிளை மிஸ் பண்ணிட்டேனே.
ஏண்டா டே இது என்கிட்ட பர்சனல் ஷிப் இல்லைடா, நானே காசு கட்டி வாங்க வந்தவன். என்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன், பர்ச்சேஸ் கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்கேன், அதை வந்து இவன் எடுக்க போகிறாங்க. Boom baby, boom boom. Amidam. Stuck நான் கதையை முடிச்சிருப்பேன் guys. என்ன குரங்கு சாப்பிடுவோமா? குரங்கு இங்கே வா நினச்சி குரங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். சும்மா தான் guys சொன்னேன், குரங்கு ஃப்ரையே இவனா சாப்பிடுவானா? அப்புறமா இல்லை சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம அச்சுச்சா இதுக்குள்ள ஓடிடுவோம். ஆபராக்கா டாபராக்கா கில்லி 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 ஜவ்வா ஜவ்வா ஜவ்வா. என்ன சொல்கிறான்னா, ப்ளீஸ் செலக்ட் எ குவிஸ்ட். நான் கொரில்லா லெவல் ரிக்வயர்டு 15. டிஸ்கிரிப்ஷன் டிஃபீட் 8 gorillas. ரிவார்டு 1200 4500 XP. கன்ஃபார்ம். ஃபஸ்ட் அப்படின்னு எங்கடா போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரைசெண்டாக ஒரு சூப்பர் பவர் இருக்குது, வைரல் விண்ட். இந்த வைரல் விண்ட் பவர் எதுக்குன்னா, என்னால் எதிரிகளில் ஒரே ஒரு செகண்டில் என்னால் பறக்க வைக்க முடியும். அதுதான் என்னோடய சூப்பர் பவர். டேஷ் 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 பண்ண நான் போக போகிறேன். டேஷ் 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 பவரை சேர்த்து தான் வைக்கணும் அந்த ஐலாண்டு கிட்டே போகிறதுக்கு. ஏன்னா அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு டேஷ் பண்ணி தான் போக முடியும். டேஷ் 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 டேஷ். ஆனால் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த இருக்காப்பில் தம்பி இந்தா. ஸோ பார்த்தீங்களா கைஸ், நம் எப்படி பயங்கரமாக சண்டை பண்ணேன்னு. ஹலோடா மிஸ்டர். டா மிஸ்டரா? ஹலோ மிஸ்டர் மேடம். டேஷ். பயங்கரமான சண்டை போடுவோம். ஸோ நான் இது லெவல் 40க்கு போனோன்னு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதோட பார்ட் 1 மட்டும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம பார்ட் 1 நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம கொரில்லாக்கு ஃபஸ்ட்டு மங்கீஸ் அடிப்போம், அடுத்து திரும்ப கொரில்லாஸ் அடித்து கொஞ்சம் லெவல் ஏற்றுவோம். ஸோ வாங்க போகலாம். இப்போதைக்கு இப்போ பாருங்கள் இன்னொரு ஐடியா. ஃபஸ்ட்டு இவங்க இதை அடிச்சுட்டு அப்புறம் இந்த வைரல் விண்ட் பவர் போட்டு அப்புறம் இவன் கிட்ட போய் அவன் விழுந்து இருக்கும்போதே அவன் அடிச்சிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம வேகமாக டேஷ் பண்ணி அடுத்தவங்க கிட்ட போயிட்டு அப்படியே அவங்கள பறக்க விட்டுட்டு அப்படியே அவங்கக்கிட்ட ராக்கெட் பிளாஸ்டரை விட்டுட்டு அடா போனேன். வா 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 வா. எங்கே போனியா? ஸோ தேகோ கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ நான் இதை எடுத்துட்டேன். ஸோ அடுத்த மங்கி தலையண்ணே வாடா ஏன்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்னைய அடிக்க போறியா? பூம் பூம் பேபி பூம் பேபி பூம் 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 பேபி. இதுதான் என் பேய் சிரிப்பு. பேய் மேக சிரிச்சா எல்லா கதையும் முடிச்சுருவேன். இப்போ வைரல். ஸோ உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்கிட்ட வைரல் விண்ட் அட்டாக் மட்டும்தான் என்னோடய ஸ்பெஷல் பவர். அது டொர்னேடோ இருக்குது. லெவல் 36க்கு வந்துடும். நான் லெவல் 36க்கு வந்துட்டேன். நான் தான் வந்திருக்கேன். என்கிட்ட வைரல் அட்டாக் வந்து இன்னும் வரல, அதாவது ஸ்வாட் இன்னும் வரல. உடனே நான் டேஷ் பண்ணி ஓடிடுறேன். டேஷ் சிச்சா
ஸோ நம்ம லெவல் 36 வந்துட்டோம். இன்னும் நமக்கு 4 லெவலில் கிடச்சா போதும். இப்போ பாருங்கள் கைஸ், நான் உங்களுக்கு என் டேஷ் பவரை காட்டுறேன். சூப்பர் அல்டிமேட் டேஷ் டேஷ் அச்சோ டேஷ் டேஷ் அச்சோ டேஷ் அச்சோ டேஷ் அச்சோ டேஷ் பண்ணாலே எனக்கு சிரிப்பாகும் கைஸ். கைஸ் இந்த பாருங்க, நம்மளை அடித்த மாதிரி இன்னொருத்தங்க உட்காந்துருக்காங்க. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், நம்மளை போட்டு அடிச்சு விடுவானுங்களோ தெரிஞ்சு கொஞ்சம் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ. இதில் கொண்டு சொல்லணும் கைஸ், நீங்கள் இந்த கேமில் இந்த இடத்த மட்டும் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல எதுக்கு இந்த மரத்தில் இந்த மாதிரி பட்டன் இருந்துச்சுன்னா பார்ப்போமே. வாடா ஜெய் ஜாயின் வந்துட்டீங்க. அச்சுச்சோ நம்மளை கதை முடிச்சுட்டானா. ஃபஸ்ட்டு இவன் கதை முடிச்சுட்டேன் தான். ஓ ஸோ கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது. நம்ம திரும்ப போய் நம்ம கொஸ்ட்டை அன்லாக் பண்ணிட்டு வந்துடுவோமா? வாங்க கைஸ், நம்ம திரும்ப போய் கொஸ்ட்டே அன்லாக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா கொஸ்ட் அன்லாக் பண்ணாமல் நல்லா இருக்காது கைஸ். ஃபஸ்ட்டு மூஞ்சி இதுக்கிட்ட காட்டுறேன், ஓடுங்க ஓடு. ஸோ உங்களுக்கு ஒன்று தெரியும், நான் தெரியாமல் ஒரு ஷார்ட்டில் ஒரு ஃபேஸை காட்டினேன். அது என் மட்டும் இல்லை கைஸ், சொல்லப்போனால் அது என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட ஃபேஸ். உங்களுக்கு ஃபேஸ் ரிவீல் என்னோட வேணும்னா இந்த வீடியோவில் 15,000 லைக்ஸ் போட்டுருங்க. நான் என் ஃப்ரெண்டோட சேனலில் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஃபேஸ் ரிவீல் போட்டு விட்ருவேன். போஸ்ட்டு கூட நான் போடலான்னு பார்த்தேன், கடைசியில் எனக்கு வெட்ரிஃபை பண்ண சொன்னாங்க. அதனால் நான் வெட்ரிஃபை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் திரும்ப போவோம். ஸோ கைஸ் நான் இங்கே வருங்க, நான் ஆஃப்லைன் போயிட்டு வந்திருக்கேன். இப்போலாம் கொரில்லாஸ் கன்ஃபார்ம் quest accepted. ஸோ நம்ம எதுக்குடா இப்போ பேசாமல் நின்றுட்டுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு அதை பற்றி தெரியாது கைஸ். அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்தா கூட எவனாவது கொஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். லொச்சக்குன்னு போய் தான் அடிக்கணும் எல்லாரையும். இந்த மாதிரி பச்சக்கு லொச்சக்குன்னு டாஷ் பண்ணக்கூடாது. நான் ஒரு ஓடு இந்தாங்க கைஸ், என் பவர்ஃபுல் ஃபைட்டை பார்க்குறீங்களா சொல்லுவீங்களே? இந்தா பாருங்க கைஸ். இந்த கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் பார்ட் 2 கொண்டு வரேன். அடுத்து பார்ட் 3 வந்துச்சு வரும். அதில் வந்து நம்ம பார்ட் 2ல் வந்து நம்ம ஃப்ரூட் வாங்கிடுவோம். பார்ட் 2ல் லெவல் 50க்கு போய் நம்ம ஃப்ரூட் வாங்கிடுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்க வேணாம், ஏன்னா நம்ம இன்னும் முடிக்கல கைஸ். ஸோ நான் உங்கள்கிட்ட லெவல் 7 எதுக்கு நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணேன்னா எனக்கு ஒரு எரர் வந்துச்சு. அதனால் ரீகனெக்ட் பண்ணுறதுக்காண்டி நான் போயிட்டேன். இங்கே வருங்க, கொரில்லா கதை முடிஞ்சியா? அப்போ இந்த கொரில்லா அடியை வாங்கிக்க. அந்த சூப்பர் ஸ்மாஷா தண்ணியாரா பூம் பேபி. கையிலே கை மாசம் அடிச்சு ஓடி அடிக்கண்டே. ஸோ கைஸ் நான் லெவல்
சும்மா சொன்னேன். நான் லெவல் 50க்கு இப்போதைக்கு நம்ம லெவல் என்ன சொல்லுவாங்க, இது லெவல் 38க்கு போனோடனே நான் லெவல் ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு டைம் ஆகுது. நான் ஒரு லீவுன்றதுனால நான் ஈஸியாக வீடியோ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா நான் நாளைக்கே அந்த நெக்ஸ்ட்டு பார்ட்டை போட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் பார்க்குறவங்க பார்ட் 2 லிங்க் போட்டுருங்க கமெண்ட்டில். ஆனால் அந்த பார்ட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பார்ட்டில் நான் லெவல் 50க்கு போயிடுவேன். ஃப்ரூட்டை வாங்கிடுவேன். ஆனால் ஒன்று மட்டும் பண்ணவே மாட்டேன், இந்த கொரில்லா கதையை முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்களா கைஸ்? அப்படியே நம்ம இவங்க கதையை முடிச்சுட்டே போவாங்க. ஏன்னா இவங்க நம்மளோட ஆளுங்க. ஸோ வாங்க கைஸ், நான் டபுள் ஜம்ப் கூட நான் நினச்சி அடிக்கலாம். கொரில்லா போடு. கொரில்லா தண்ணிக்குள்ளே போயிடுச்சா? கொரில்லா கொரில்லா கொரில்லாவே காணும். கொரில்லா தூங்க போயிடுச்சு போல. இங்கே இருக்கா? ஸோ கைஸ், நான் திரும்ப இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லெவல் 37 கொண்டு லெவல் 38க்கு போனதுக்கப்புறமே அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிச்சா சும்மா சொன்னேன் கைஸ். பாய். பார்ட் 2 வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டிட்டு போங்க.